அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன். அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான ஒரு பதிவு. முருகனை வழிபடக்கூடியவர்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, நம்ம ரீசெண்டாக நம்மளுடைய சேனலில் வேல்மாறல் எப்படி பாராயணம் செய்வது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு கீழே நிறைய பேர் எளிய முறையில் நம்ம வீட்டில் இருந்தபடியே வேல் பூஜை எப்படி செய்கிறது அதை நீங்கள் சொல்லி காமிங்க, செஞ்சு காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வேல் இருந்தால் தான் நம்ம வேல் பாராயணம் வீட்டில் செய்யணுமா, வேல்மாறல் பாராயணம் வீட்டில் செய்யணுமா அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாதுங்க. வேல் உங்ககிட்ட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் வேல்மாறல் பாராயணம் அப்படிங்கிறத செய்யலாம். வேல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, அவ்வளோதான். ஸோ முடிஞ்சால் சான்ஸ் கிடைச்சிதுன்னா நீங்கள் வேல் வாங்கி வையுங்க. இந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறது முருகனை வழிபடுவதற்கு முன்பே நம்முடைய கலாச்சாரத்தில் இருந்து வருகிறது. நிறைய கோவில்களில் இன்று கூட மூலவர் சன்னதியில் முருகருக்கு பதில் வேலை மட்டுமே வைத்து வழிபடுறாங்க. அது இன்றளவும் கடைபிடிச்சிக்கிட்டும் வராங்க. வேல் அப்படின்னா என்னன்னா வெற்றி, அதுக்கப்புறம் அறிவு. இதை ரெண்டுத்தை தான் அது குறிப்பிடுகிறது. நம்முடைய அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழமானதாகவும் அகன்றதாகவும் கூர்மையானதாகவும் இருக்கணும். அதுதான் அந்த வேல் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் நிறைய பேர் தங்களுடைய பேரோட சேர்த்து சக்திவேல், வீரவேல், ஞானவேல் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே அவங்க வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வேலை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய பேரோடு இணைச்சிக்கிறாங்க. சரி, இப்போ நம்மளுடைய வீட்டில் நம்ம வாரத்தில் ஒரு முறை நம்மக்கிட்ட வேல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதற்கு பூஜை செய்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்க்க வல்லது இந்த வேல் வழிபாடு. நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, தினம்தோறும் அபிஷேகம் செய்யணுமா அப்படின்னு கேட்பீங்க. தினம்தோறும் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் அல்லது முருகனுக்கு உகந்த நாட்களில் நம்ம வேலுக்கு அபிஷேகம் செய்யணும். பொதுவாகவே கட்டை விரலுக்கு மேலே இருக்கக்கூடிய அளவுகளில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கும் நம்ம அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஸோ இப்போ வாங்க நம்ம வேல் பூஜையை பார்க்க ஆரம்பிக்கலாம். வெற்றிவேல் வீரவேல் சுற்றி நின்ற பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த ஞான சக்திவேல். இப்போ நம்ம வேல் பூஜைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சுட்டோங்க. நான் இன்னைக்கு தரையில் அமர்ந்து தான் பண்ண போகிறேன். ஏன்னா பூஜை அறையில் வேலும் முருகரும் ஒரு ஸ்லாப்ல இருக்கிறாங்க. நம்ம தரையில் உட்காந்து பண்ணும்போது தான் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தேவையான அபிஷேக பொருட்களை எல்லாம் நான் இங்கே ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுட்டேன். நான் இன்னைக்கு 5 பொருட்கள் எடுத்திருக்கிறேன். பால், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், அதுக்கப்புறம் பன்னீர். இதை ரெடி பண்ணியிருக்கிறேன். வேல் நான் ஒரு தட்டில் வச்சுருக்கிறேன். முருகருக்கு அழகாக பூக்கள் பொட்டெல்லாம் வச்சு 6 தீபங்களும் நெய் தீபங்களும் ஏற்றி வச்சுருக்கிறேன். இந்த சைடு நம்ம மணி, அதுக்கு உத்தரணி, பூக்கள், உதிரி பூக்கள் இருக்குது. இது நம்ம தீபாராதனை காமிக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ முருகரும் வேலும் எந்த திசையை நோக்கி இருக்கிறாங்கன்னா, ஒன்று கிழக்கு நோக்கி இருக்கணும் அல்லது வடக்கு நோக்கி இருக்கணும். ஈஸ்ட்டு அல்லது நார்த் ஃபேஸிங்கில் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமர்ந்துக்கோங்க. இப்படி நீங்கள் எல்லா பொருளையும் பக்கத்தில் வச்சுக்கும் போது உங்களுக்கு பூஜை செய்வது, உங்களுடைய வேண்டுதலை முருகர்கிட்ட வேண்டுவது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானதாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி எழுந்து உட்கார வேண்டாம். அதை மாதிரி நம்ம இப்போ அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த பொருளை எல்லாம் நீங்கள் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க அதை பிரசாதமாக பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லா பொருளையும் ஒன்றோட மேலே ஒன்று நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது அது யாருக்கும் பயன்படாமல் போயிடும். நீங்கள் அதை செடி, மண் தொட்டிகளில் தான் நீங்கள் அதை ஊற்றணும். அதனால் இப்போ பால் அபிஷேகம் ஃபஸ்ட்டு செய்கிறீங்கன்னா அந்த பாலை தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியில் அபிஷேகம் செய்யலாங்க. இப்போ வாங்க நம்ம ஒன்றா செய்ய ஆரம்பிக்கலாம்.
இப்போ நம்ம 4 பொருட்களால் அபிஷேகம் செஞ்சு முடிச்சிட்டோங்க. அபிஷேகம் செஞ்சு முடித்து அந்த பொருள்களை எல்லாம் நம்ம திரும்ப இதை மாதிரி அழகாக எடுத்து வச்சுருக்கிறோம். இதை வந்து அனைவரும் சாப்பிடலாம். இதை திருநீரை வந்து நெற்றியில் இட்டுக்கலாம், சந்தனத்தை நம்ம தினம்தோறும் நெற்றியில் இட்டுக்கலாம், பாலை பருகலாம், பஞ்சாமிர்தத்தையும் நம்ம வந்து சாப்பிடலாம். நம் உடலில் இருக்கக்கூடிய நோய்களையும் மனநோய்களையும் தீர்க்க வல்லது இந்த அபிஷேக பிரசாதங்கள். அதனால் இதை வந்து நீங்கள் இதை மாதிரியே செஞ்சு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம பன்னீர் விட்டு அபிஷேகம் செஞ்சிடலாம். பன்னீர் விட்டு அபிஷேகம் செஞ்சுட்டு திரும்ப தண்ணீர் விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம பன்னீரில் அபிஷேகம் செஞ்சுட்டு நேராக பொட்டு வந்து வச்சிடலாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பாத்திரத்தில் அந்த தண்ணீரில் அபிஷேகம் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிடலாம். இப்போ நம்ம வேலுக்கு அபிஷேகம் ரொம்ப அழகாக செஞ்சிட்டோம். நான் இன்றைக்கி 5 பொருட்கள் பயன்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் வந்து குறைந்தது 3 பொருட்களாவது பயன்படுத்தணுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா அந்த வேல் வழிபாட்டுக்கு ஒரு தனி மகத்துவம், ஒரு தனி சக்தி கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பொட்டெல்லாம் வச்சாச்சு. எப்பொழுதுமே இந்த கூர்மையான பகுதியை வந்து நம்ம மூடி தாங்க வைக்கணும். இதில் சந்தனம் குங்குமம் இல்லை மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். 3 பொட்டுகள் நான் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து நெய்வேத்தியத்துக்கு சிம்பிளாக பாதாம் அதுக்கப்புறம் முந்திரி தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது டெமோ வீடியோ அப்படிங்கிறதால உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை நீங்கள் வந்து வைங்க. இதை நம்ம வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம். சில பேர் வேல்மாறல் பாராயணம் பண்ணலாம், அல்லது வேல் போற்றி 108 போற்றி இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து படிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிறத சொல்லி கூட நீங்கள் வந்து பூக்களை எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணலாம். பூக்களை வந்து நீங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா குறைந்தது 27 முறையிலிருந்து 108 முறை வரைக்கும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நீங்கள் வந்து தூபம் தீபம் மணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்கள் வந்து இதை காமிங்க. நான் ஒரே கையில் வந்து மொபைல் வச்சுருக்கிறதால என்னால் அட் எ டைம் செய்ய முடியல. ஸோ நீங்கள் அதை மாதிரி காமிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நீர் விழாவிடுங்க. அப்படி பண்ணுவதால் வந்து நமக்கும் நம் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது உருவாகும். என்னங்க வேல் பூஜையெல்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருகனுடைய அருளால் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பியது எல்லாமே உங்களுக்கு மிக சீக்கிரத்தில் கைகூடும். நன்றி.